எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ வெல்கம் பேக் டு ரேம்ப் டைரிஸ். இப்போது இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு தம்ப்நெயில் பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாவே எனக்கு உங்கள் மைண்ட் செட் தாராளமாக புரியுது. லைஃப்பில் நம்ம எதுனா ஒரு விஷயம் பண்ணணும், இம்பேக்ட்ஃபுல்லாக நம்ம லைஃப் எடுத்துகிட்டு போகணும், ப்ரொடக்டிவாக நம்ம டேஸ் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இம்பேக்டாவது க்ரியேட் ஆகும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணி என்னோட லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேருக்கு தோணும் மைண்டில், நம்ம எதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு வெறி இருக்கும். ஸோ அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, சின்ன சின்ன ஐடியாஸ் கிடைக்காம இருக்கலாம், மோட்டிவேஷன் கிடைக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ண சின்ன சின்ன டிப்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த இயர் முடிகிறதுக்கு இன்னும் 2 months இருக்கு இல்லைங்களா? நியூ இயர் வரதுக்கு இன்னும் 2 months இருக்குது. ஏன்னா இந்த மந்த் விட்டுட்டேன் அப்படின்னா, ஸோ 20th தீபாவளி. ஸோ தீபாவளி நெக்ஸ்ட் ஒரு 1 week அந்த ஒரு மாதிரி தீபாவளி மைண்ட் செட்லேயே, தீபாவளி வைப்லேயே இந்த மந்த் ஃபுல்லாக கண்டிப்பாக நமக்கு போகிறோம். ஸோ இந்த மந்த்தை ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு, தீபாவளி ஃபெஸ்டிவல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் நவம்பர் அண்ட் டிசம்பர் உங்கள் டார்கெட்டாக வச்சு இந்த இயரை யூஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்ற ஒரு திருப்தியோட உங்களோட நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட பெட்டர் வெர்ஷனுக்கான ப்ராக்ரஸில் நீங்கள் இருப்பீங்க நியூ இயர்க்குள்ளே, ஓகேங்களா? அப்படி என்ன நீங்கள் ஒரு ப்ராக்ரஸ் பார்த்துட்டீங்க அப்படின்ற கொஸ்டின் இப்போ உங்கள் மைண்டில் வரலாம். 2 சூப்பரான விஷயங்கள் நான் ட்ரை பண்ணி அதில் என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு நல்ல பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் மைண்டில் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்த புதுசாக லேர்ன் பண்ணி பெட்டராக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுல மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட ஹெல்த்தை சரி பண்ணணும் அப்படின்றது. நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது இதுதான். ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் டெலிவரி நிறைய வெயிட் கெயின் ஆகிடுவாங்க, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும். ஸோ நம்மளை கான்சென்ட்ரேட் பண்ணிக்காமல் எப்போ நம்ம செல்ஃப் லவ்ன்ற ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறோமோ, நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் அடுத்து பெட்டர் ஆகிட்டே தான் இருக்குங்க. ஸோ அதுக்கு நான் தான் உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள், ஓகேங்களா? ஸோ என்னோட டெலிவரிக்கு அப்புறமா நானும் பயங்கரமான ஒரு வெயிட் கெயின் ஆனேன். 96 kg வரைக்கும் வெயிட் கெயின் ஆச்சு. ஆக்சுவலி என்னோட ஐடியல் வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 62, 63 அந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ நான் ஒரு 96 kg போயிட்டு என்னால் ஏதோ ஒரு மிஸ் பண்ணுறமே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தது. நம்ம லைஃப்பில் எதுனா ஒன்று பண்ணணும், நம்ம இப்படியே இருந்துடக்கூடாது. ஸோ இது நான் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபேஸில் இருந்திருக்கேன். நல்லா படித்தேன், நல்லா ஜாபுக்கு போனேன். ஸோ இந்த ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆச்சு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி மறுபடியும் நம்ம பேக் டு நார்மல் போகணும். ஸோ நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக ஒன்றொன்னா அச்சீவ் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்றதுல தெளிவாக இருந்தேங்க. எதுவுமே பண்ணாமல் நம்மளால் முடியலையேன்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கே ஏதோ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணுற விஷயத்தில் எந்த அளவுக்கு ரிசல்ட் பார்க்க முடியுதோ அது பார்க்கலாம். ஆனால் நம்மளோட ஃபுல் எஃபோர்ட் போடணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் சரி பண்ணணும்னு நினச்ச விஷயம் என்னோட ஹெல்த் கரெக்டாக நார்மலாக இருந்தது, நம்ம கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியுங்க, ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணணும், நம்ம ஃபிட்டாக ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு ஒரு 6 months என்னோட அது ரிலேட்டடாகவே என்னோட ப்ரையாரிட்டி அதுவாக தான் இருந்தது. இந்த ஒரு விஷயத்த நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே டைமில் நிறைய விஷயங்கள் பண்ணணும், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். கண்டிப்பாக பண்ண முடியும் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம டெய்லி ரொட்டீன் போக கிடைக்கிற ஓன் டைமில் ஃபுல்லாக அந்த ஒரு விஷயத்தையே ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் ரொம்ப குவிக்காக இருக்கும். அட் த சேம் டைம் ஒரே நேரத்தில் ஒரு 5 விஷயம், ஒரு 10 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம பொறுமை இழந்து அதை கிவ் அப் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த டைமில் எது தேவை, உங்களோட ப்ரையாரிட்டி என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ண விஷயம் என்னோட ஹெல்த். நல்ல ஒரு வெயிட் லாஸ் பார்த்து ஒரு ஃபிட்டாக நம்ம வரணும், வந்தவுடனே நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 6 months நல்ல ஃபோக்கஸ்டாக இருந்தேன். ஸோ கிடைக்கிற டைம்லலாம் அப்போ தான் எனக்கு சர்ஜரி நடந்தது. ஸோ நிறையா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஜிம்முக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியாது. ஸோ வீட்டிலேயே இருக்கணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும், நல்லா வெயிட் லாஸ் பண்ணணும், வாக்கிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனக்கு இருந்தது. ஸோ அது 2ஐயும் சூஸ் பண்ணி ஹெல்த்தியான வேலை, வீட்டில் என்னோட கிச்சனில் என்ன குக் பண்ணுறனோ அதையே ஹெல்த்தியாக சாப்பிட்டு சூப்பராக ஒரு வெயிட் லாஸ் பார்த்தேன். ஸோ இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஆல்மோஸ்ட் 32 kg வரைக்கும் நான் வெயிட் கம்மி பண்ணேன்.
உண்மையிலேயே சொல்கிறாங்க. ஸோ வெயிட் லாஸ் அப்படின்றது இன்சிஸ்ட் பண்ணலை அவங்கள. நம்ம ஹெல்த்தை பார்த்துக்க ஆரம்பித்தாவே நம்ம அடுத்தடுத்து நம்ம இன்னும் பிரிஸ்காக யோசிப்போம், ரொம்ப பாசிட்டிவாக இருப்போம், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டேவும் நம்ம ப்ரொடக்டிவாக எடுத்துகிட்டு போகும்போது நம்ம மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மளோட ப்ராக்ரஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்த் ரொம்பவே முக்கியம். ஸோ இங்கே வந்து வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து நான் என்னோட ஐடியல் வெயிட்டுக்கு வந்தால் நான் பெட்டராக இருப்பேன், நான் சுறுசுறுப்பாக இருப்பேன் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணி நான் வெயிட் லாஸ் வந்து பண்ணேன். நீங்கள் இப்போ இருக்க வெயிட்லேயே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பாடியை உங்களை நீங்கள் அட்மையர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களை நல்ல ஒரு செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத உட்காந்து யோசிங்க. இப்போது நம்மளோட நிறைய பேர் சொல்கிற விஷயம் டைம் இல்லை அப்படின்றது தான். ஸோ டைம் நிறையாவே இருக்குது. உங்கள் மொபைலில் இருந்து சுத்தமாக வெளியில் வாங்க. முடிஞ்ச அளவு ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுங்கள். முடிஞ்சால் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டாவே நீங்கள் உங்களோட மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஓன் டைம் ரொம்ப நிறையா கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்கான டைம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டைம் தான் இங்கே. டைம் பத்தலை அப்படின்றது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்சளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் விட்டுருங்க. இப்போ நம்ம அதிகமாக நம்ம டைமை கன்சியூம் பண்ணுறது நம்ம கையில் இருக்க அந்த ஒரு மொபைல் தாங்க. அதை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு உங்களுக்கு முடிஞ்சளவு நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வர இம்பார்ட்டன்ட் கால்ஸ் மட்டும் அட்டன் பண்ணி பேசுங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் டக்கு நம்ம டைவர்ட் ஆகும். ஈஸியாக உட்காந்து நம்ம ஸ்க்ரால் பண்ண இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை யூடியூப்லையோ ஸ்க்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா டைம் எங்கே போகுது அப்படின்றதே நமக்கு தெரியல. ஸோ கரண்ட்டில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் ரிலாக்ஸாக உட்காந்து ஷார்ட்ஸோ இல்லை ரீல்ஸோ ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறது அது உங்களோட என்டர்டெயின்மெண்ட்கான அந்த டைமாக வச்சுக்கோங்க. அந்த ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குற இன்னைக்கு நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 1 year ஆகுதுங்க. ஸோ லாஸ்ட் இயர் October 16th தான் நான் என்னோட சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு ஒரு 2 days முன்னாடி வரைக்குமே நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே எனக்கு நிஜமாவே கிடையாது. ஸோ நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது ஓகே நம்ம பண்ண இந்த விஷயத்தை, ஏன்னா நான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து இந்த வெயிட் லாஸை வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு யூடியூப் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு கிடைச்சது. ஸோ சரி ஓகே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளை ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் யூடியூப்பு. ஸோ இந்த 1 year வந்துட்டு என்னால் முடிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம லைஃப் வந்து நிறைய சர்ப்ரைசஸ் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுதா 1 or 2 times யோசிங்க. இது நமக்கு சரியாக வரும்னு தோணுச்சுன்னா ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணாமல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுவே நம்மளை ஆட்டோமேட்டிக்காக கைட் பண்ணி நம்மளை ஒரு நல்ல வழியில் எடுத்துகிட்டு போகுங்க. ஸோ நம்ம மைண்ட் செட் தான் முக்கியம். எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இது கூடவே சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயத்த சீக்கிரமாகவே போய் அச்சீவ் பண்ண முடியுங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு மைண்டில் இருக்குது. அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே போகணும், நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும், என்னோட லைஃப்பை வந்து டே பை டே ப்ராக்ரஸ் பண்ணி பெட்டராக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுல மட்டும் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இந்த லாஸ்ட் 1 yearல நான் பண்ண சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து இதுதான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ கம்மிங் இயர்ஸ் வந்து இன்னும் பெட்டராக எடுத்துகிட்டு போகணும், இன்னும் நிறைய ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும், கிடைக்கிற டைமை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் எனக்குள்ளே இருக்குது. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக என் லைஃப்பை பற்றி நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ண விஷயம் என்னோட வெயிட் லாஸ். நான் எப்போ என்னோட ஐடியல் வெயிட்டுக்கு வந்தனோ ஸோ நான் ஓகே இதவே பண்ணிட்டோம் அப்படின்னு அது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. உண்மையிலேயே பண்ணவே முடியாத அளவு கஷ்டம் கிடையாது. ஆனால் டக்குன்னு இது டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுக்கோ கிவ் அப் பண்ணுறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்கக்கூடிய விஷயம் தான் வெயிட் லாஸு. ஸோ அதவே நம்ம இவ்வளோ பொறுமையாக இருந்து எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் கடந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணால் நம்மளால் ரிசல்ட் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து எனக்கு இப்போ நிறையாவே இருக்குது. ஸோ நான் மனசில் நினச்சா போதும், அதை நம்ம உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கணும் இல்லைங்களா? ஸோ இப்போ மனசில் நினச்சி நான் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு என்னோட பாடியும் சப்போர்ட் பண்ணுது, என்னோட ஹெல்த்தும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன ட்ரை பண்ணி பாருங்கள். நாட் ஓன்லி வெயிட் லாஸ், ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வாங்க.
இப்போ இருக்க பாடியை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக எப்படி சாப்பிட்லாம், ஓகேங்களா, என்னென்ன விஷயங்கள் நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக எனர்ஜெட்டிக்காக ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ½ இப்போ நீங்கள் ஒர்க்கிங்காக இருக்கீங்க, உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு ½ 30 மினிட்ஸ் வந்து எய்தர் வாக்கிங் பண்ணுங்கள், இல்லை மெடிடேஷன் பண்ணுங்கள், இல்லைனா யோகா பண்ணுங்கள், இல்லை எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். பண்ணும்போது ரொம்பவே பிரிஸ்காக ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபீல் ஆவீங்க. இல்லை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஓன் டைமை நாட் ஒன்லி வீட்டு வேலை அப்படின்னு சொல்லி அதையே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு அதுக்குள்ளே ரொம்ப ஸ்பீடாக உங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு உங்களோட ஓன் டைம் எடுத்துக்கோங்க. அந்த ஓன் டைமை உங்களோட பர்சனல் விஷயங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு டெய்லி ஒரு 1 hour வாக்கிங் பண்ணுறது, கிடைக்கிற மீன் டைமில் ஒரு நல்ல ஒரு ஹேர் ரொட்டீன் எடுத்துக்கிறது, இல்லை ஒரு நல்ல ஒரு ஸ்கின் ரொட்டீன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். மைண்ட் ஆஃப் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆவீங்க. அந்த டேவே உங்களுக்கு ப்ரொடக்டிவாக இருந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு கில்ட் வரும். ஓன் டைம் எடுத்துக்கிறதுக்கு நம்ம ஓன் டைம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கில்ட்டினஸோடவே இருப்பாங்க. அந்த எந்த ஒரு கில்ட்டும் தேவையே கிடையாது. ஸோ நம்மளோட ஓன் டைமும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நம்ம ஃபிசிக்கலி மென்டலி ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருந்தால் தான் நம்மளை சுற்றி உள்ள சரௌண்டிங்ஸையும் நம்ம ஹாப்பியாக வச்சுப்போம். ஓகேங்களா? அது ரொம்பவே முக்கியம். சரி, ஓகே. இப்போ நம்ம மெயினாக வந்து இந்த தீபாவளி வெயிட் லாஸ் சேலஞ்ச், இப்போ தீபாவளிக்காக நம்ம ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிங்க. சூப்பராக ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்பப்போ ரிசல்ட் அப்டேட் பண்ணிங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எனக்கு அப்பப்போ லோ ஆகும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணி என்னையும் மோட்டிவேட் பண்ணிங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த தீபாவளி வெயிட் லாஸ் சேலஞ்ச், இந்த 6 weeks சேலஞ்சில் நான் எவ்வளோ வெயிட் கம்மி பண்ணேன் அப்படின்ற கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு வாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், சேலஞ்ச் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி கிவ் அப் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஐடியல் வெயிட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் ஓகே. அடுத்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்டில் நீங்கள் உங்களோட மெயின்டெனன்ஸ் ஸ்பேஸ் எடுத்துகிட்டு போங்க. சப்போஸ் நீங்கள் இன்னும் உங்கள் ஐடியல் வெயிட் ரீச் பண்ணல, இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 90 kgலேருந்து என்னோட வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தீபாவளிக்காக இந்த ஒரு 1 week பிரேக் எடுத்துக்கோங்க. நல்ல ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸாக இருந்தாலும் அளவோடு சாப்பிட்டு ஹாப்பி மைண்ட் செட்டோட உங்களோட தீபாவளியை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் உங்களோட வெயிட் லாஸை எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட் இந்த 2 months கூட நீங்கள் டார்கெட் வச்சுக்கோங்க. இன்னும் நியூ இயர் வரதுக்கு 2 months இருக்குங்களா? ஸோ நவம்பர் டிசம்பர் உங்கள் டார்கெட்டாக வச்சு சூப்பராக ஹெல்த்தியான வேலை ரொம்ப முக்கியங்க. ஸோ ரேண்டமாக வீடியோஸ் பார்த்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு ஷார்ட்கட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் ஹெல்த் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு என்ன ஒத்து வரும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்கள் டயட்டை நீங்களே பிளான் பண்ணுங்கள். இல்லை முடியலை அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான ஒரு டயட்டிஷியன் கிட்ட போயிட்டு உங்களுக்கான ஒரு டயட் ரொட்டீனை வாங்கி நீங்கள் ஹெல்த்தியான வேலை வெயிட் லாஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்பவே முக்கியம். ஸோ நான் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக டக்குன்னு நிறைய ஃபேன்சியான விஷயங்கள் ட்ரை பண்ணி நான் 1 monthக்குள்ளே நியூ இயர்க்குள்ளே வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஸோ நமக்கு வெயிட் லாஸ்ன்றது அழகுன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம் தான். அழகை தாண்டி ஹெல்த்தும் ரொம்ப முக்கியங்க. ஸோ நம்ம ஹெல்த்தியான வேலை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணும்போது அந்த ரிசல்ட் லைஃப் லாங் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வெயிட் லாஸில் சின்ன விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ண சின்ன டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற பிளேட் சைஸை மாற்றுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட பிளேட் வந்து உங்கள் கைக்கு இந்த 1 ஜான் அளவு இருந்தால் போதும். ஒரு மீடியம் சைஸ் பிளேட் எடுத்து அதில் நீங்கள் ஃபுட் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஆட்டோமேட்டிக்காக உங்களோட குவான்டிட்டி குறையும். ஸோ நீங்கள் ஒரு பிளேட் ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு திருப்தி வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிளேட் சைஸை சேஞ்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டோட ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ நாள் காப்ஸ் நிறைய எடுத்துக்கிறீங்க அப்படின்னா காப்ஸோட போர்ஷன் கம்மி பண்ணிவிட்டு நிறைய ப்ரோட்டீன் அதுக்கு ஈக்குவலான ஃபைபர் இருக்க மாதிரி பிளான் பண்ணி உங்களோட மீல் பிளேட் வந்து எடுத்துகிட்டு போங்க. மார்னிங் எழுந்ததும் எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சாப்பிட்றோன்ற விஷயம் ரொம்பவே முக்கியம். அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம், கோல்டு அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய நெல்லிக்காய் ஜூஸு, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸு, நாட்டு சுரக்காய் ஜூஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்துக்கலாம். ஈவன் வாழைத்தண்டு ஜூஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நீங்கள் இப்போ மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கேரட் ஜூஸு, பீட்ரூட் ஜூஸு, ஏபிசி ஜூஸு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வந்து மார்னிங் எதனா ஒரு க்ரீன் ஜூஸ் எடுத்துக்க முடியுமா அப்படின்றத ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் முடியல அப்படின்னா வெறுமனே ஒரு ஹாட் வாட்டரோட உங்களோட டேவை ஹாட் வாட்டர் இல்லை க்ரீன் டீ இல்லை பிளாக் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி சுகர் இல்லாமல் ஒரு ஹாட் ட்ரிங்கோட உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு காஃபி பர்சன், டீ பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமோ இல்லை ஈவினிங் டைமில் கொஞ்சமாக குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கோங்க. ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு அது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நல்லா தூங்கணும். டெய்லி வந்து 6 to 8 hours 8 hours முடிஞ்சால் நல்லா தூங்குங்க. இல்லை உங்களுக்கு ஒர்க் அதிகமாக இருக்குன்னா குறைஞ்சது 6 hours கண்டிப்பாக நீங்கள் தூங்கணும். ஸோ இந்த எல்லா விஷயமும் பண்ணிட்டு ப்ராப்பராக தூங்கலை அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாகிட்டு உங்களோட வெயிட் லாஸ் அதனால கூட ஆகாமல் போகலாம். ஏன்னா இது எல்லாத்தையும் தாண்டி டெய்லி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒர்க்கிங்காக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 30 minutes டார்கெட் வச்சு எய்தர் மார்னிங் எர்லியராக இருந்துச்சு பண்ணுங்க, இல்லை மார்னிங் முடியல அப்படின்னா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குங்க. நீங்கள் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னா டெய்லி ஒரு 1 hour டெடிக்கேட்டடாக வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கோங்க. உங்களோட டேஸ் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. ஸோ இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், இதெல்லாம் நம்ம பண்ணணுமா, இது பண்ணாதான் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு அதை வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி நினச்சி பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் கிடைக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், நீங்கள் ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ராக்ரஸை என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட ஒரு பெட்டர் வேர்ஷன் பார்க்குறதுக்காக தான், உங்களோட நல்லதுக்காக தான் நீங்கள் இந்த விஷயத்த பண்ணுறீங்க. சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நமக்கு வந்து எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் நம்ம கையில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சின்ன சின்ன சாக்ரிஃபைஸே வந்து ஒரு ஹாப்பி மைண்ட் செட், அந்த ப்ராக்ரஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே என்னோட நல்லதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்றத ப்ராக்ரஸை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அளவோடு சாப்பிட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியான ஒரு லைஃப் ஸ்டைல் எடுத்துகிட்டு போங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஹெல்த்தை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் தேவையான ஒவ்வொரு விஷயமும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேருங்க. ஸோ உங்களோட டெஸ்டினேஷன் என்ன, உங்களோட கோல் என்ன, ஃபஸ்ட்டு உங்கள் கோலை செட் பண்ணுங்கள். அந்த கோலுக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது கூடவே சேர்ந்து உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. இப்போதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்களோட கோல் என்ன, நீங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் 2 monthsக்கு அப்புறமா இந்த கம்மிங் நியூ இயரில் நீங்கள் உங்களை என்னவா இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த பர்டிகுலர் 6 week தீபாவளி வெயிட் லாஸ் சேலஞ்சில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட Day 1 வெயிட் என்ன, இப்போ Day 6th week Day 42 இன்னைக்கு உங்களோட வெயிட் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ புதுசாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒருத்தர் லைஃப்பில் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறையா விஷயங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த வருஷம் நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் இதை விட பெட்டராக ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும் அப்படின்றதான் என்னோட தாட்டு. என்னோட ப்ராக்ரஸ் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணும் அப்படின்றதான் என்னோட தாட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து ப்ரோக்ரெசிவாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் என்னோட இந்த ப்ரோக்ரெசிவான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் நான் பண்ணேன், அந்த விஷயங்கள்லாம் பண்ணதுனால எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படின்றத அடுத்தடுத்து நிறைய வீடியோஸில் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். நான் சொல்கிற எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும், நம்மளால் பண்ண முடியாத விஷயமாவே இருக்காது. நானும் உங்களை மாதிரி ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் தான், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்த பொண்ணு தான். ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து எப்படி சின்னதாக ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி என்னோட லைஃப்பை நான் பெட்டராக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைலை பெட்டராக பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் டாடா பாய்.